விண்ணேற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் விண்ணேற்றம். இன்று இயேசுவின் விண்ணேற்ற விழா. இயேசு உயிர்த்த பின் 40 நாட்கள் மீண்டும் உலகிலேயே இருந்து அவ்வப்போது ஆங்காங்கே தோன்றி காட்சி அளித்தார். இந்த உயிர்த்த இயேசுவின் காட்சிகள், இயேசு உயிர்த்து விட்டார், மீண்டும் தொடர்ந்து வாழ்கிறார் என்ற மாபெரும் உண்மைக்கு அடையாளங்களாகவும் சான்றுகளாகவும் விளங்கின. இப்படிப்பட்ட சான்றுகளும் அடையாளங்களும் 40 நாட்கள் நீடித்தன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. இயேசுவின் பாலைவன தவம் 40 நாட்கள் நீடித்தது. இஸ்ராயேல் மக்களின் பாலைவன வாழ்வு 40 ஆண்டுகள் நீடித்தது. இந்த முழுமையைத்தான் உயிர்த்த இயேசுவின் மன்னக வாழ்விலும் உள்ளது காண முடிகிறது. இயேசு தான் விண்ணகம் செல்லும் முன் தூய ஆவியாரை அனுப்பப் போவதாக வாக்களித்து செல்கிறார். தன்னுடைய உதவி ஆவியானவரின் வழியாக என்றுமே தொடரும் என்ற வாக்குறுதி தந்துவிட்டு இயேசு செல்கிறார். தன்னுடைய உதவி ஆவியானவரின் வழியாக என்றுமே தொடரும் என்று வாக்குறுதி தந்துவிட்டு இயேசு செல்கிறார். உயிர்ப்பின் நிறைவு விண்ணேற்றம். இயேசுவின் விண்ணேற்ற நிகழ்ச்சி மிக சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருந்தாலும் அதில் பல ஆழ்ந்த கருத்துகள் உள்ளன. மேகம் ஒன்று அவரை மேலே எடுத்து சென்றதாக வாசிக்கிறோம். விவிலிய பாரம்பரியத்தில் மேகம் என்பது இறை மாட்சியை குறிக்கும் சொல். கடவுள் மோசேயை சந்தித்து சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்து கொண்ட போது அங்கே மேகம் வந்து தங்கியதாக வாசிக்கிறோம். விடுதலை பயணம் இயல் 19 இறை வாக்கியங்கள் 16. ஏன் 40 ஆண்டுகள் பாலைவன யாத்திரையில் இஸ்ராயேல் மக்களை பகலில் ஒரு மேகமும் இரவில் நெருப்பு தோன்றும் வழி நடத்தினவே. விடுதலை பயணம் 13:21, 14 முதல் 19 முடியும். இயேசு உருமாறியது போது கூட மேகம் அவரை மூடிக்கொண்டது. மத்தேயு 17:5, மார்க்கு 9:9, லூக்கு 9:34. அது மட்டுமல்ல, இயேசு மீண்டும் 2ஆம் முறை திரும்பி வரும்போது தான் மேகங்களில் வரப்போவதாகவும் அவரே கூறியுள்ளார். மத்தேயு இயல் 26 இறை வாக்கியம் 64, மார்க்கு இயல் 14 இறை வாக்கியங்கள் 62. ஆகவே இயேசுவின் விண்ணேற்பு ஒரு வகையில் அவர் உயிர்ப்பில் பெற்ற மகிமையின் முழுமையே ஆகும். தந்தையின் சக்தி இயேசுவிடம். இயேசு விண்ணேற்பு அடைந்த பின் தந்தையின் வலது பக்கத்தில் தன் முழு வல்லமையோடும் வீற்றிருக்கிறார் என்ற கருத்தும் விவிலியத்தில் பரவலாக காணப்படுகிறது. இதுவும் இயேசுவின் மாட்சிமைக்கும் வல்லமைக்கும் ஓர் அடையாளம். திருப்பாடல் 111:1, திருத்தூதர் பணி 2:34, ரோமையர் 8:34, 1 பேதுரு 2:22, எபிரேயர் 1:3-8 முடிய 1:10-12. அவர் மகத்துவமிக்கவரது அரியணையின் வலப்புறத்திலே வானகத்தில் அமர்ந்துள்ளார். எபிரேயர் 8:1 என்ற சொற்கள் பரம தந்தை அனைத்தையும் அவருக்கு அடிபணிய செய்து அனைத்திற்கும் மேலாக அவரை திரு அவைக்கு தலைமையாய் ஏற்படுத்தினார் என்ற உண்மையை உணர்த்துகின்றன. நற்செய்தி போதனை தொடர வேண்டும். இயேசு விண்ணேற்றம் சென்றபோது சீடர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்ததாகவும், அப்போது வானத்தூர விண்ணகம் சென்ற இயேசு மீண்டும் வருவார் என்று ஆறுதல் கூறியதாகவும் வாசிக்கிறோம். திருத்தூதர் பணி 1:10. இயேசுவின் விண்ணேற்றத்தையும் அவரது 2ஆம் வருகையும் தொடர்புபடுத்தி கூறப்பட்டுள்ளது.
இது ஓர் ஆழ்ந்த இறையியல் கருத்து. இயேசு விண்ணகம் சென்றார். அவருடைய சீடர்களும் உலகெங்கும் செல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்தே சென்றார். இயேசுவின் பணி முடிந்தது. திரு அவையின் பணி துவங்கிவிட்டது. மத்தேயு 28:17, மார்க்கு 16:5, யோவான் 20:17, லூக்கா 24:47, திருத்தூதர் பணி 1:8. சீடர்கள் சென்று போதிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் இயேசு வருவார். இயேசுவின் வருகைக்காக நாம் தயாரிக்க வேண்டும் என்றால் நற்செய்தியை போதிக்க வேண்டும். 2ஆம் வாசகம் எபேசியர் இயல் 1 இறைவாக்கியங்கள் 17 முதல் 23 முடிய. கிறிஸ்துவ அழைப்பை பற்றியும் பவுலடியார் சில ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் தூய ஆவியை உங்களுக்கு கொடுப்பாராக என்ற வாழ்த்துரையின் இன்றைய வாசகம் துவங்குகிறது. இந்த தேவ ஆவியாரே நம் கிறிஸ்துவ அழைப்பின் அருமை பெருமைகளை நமக்கு உணர்த்தி நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவார். இந்த தேவ ஆவியார் இயேசு கிறிஸ்துவின் பேராற்றலே. தூய ஆவியார் எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்துவனின் வாழ்வில் செயல்பட வேண்டும் என்பதை பவுலடியார் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அவரே நம் துணையாளர், நமக்கு அனைத்தையும் அறிவுறுத்துகிறவர். யோவான் 14:26. அவரே உண்மையின் ஆவியானவர். யோவான் 16:26. இயேசு கிறிஸ்துவின் ஆற்றலாம் இந்த தூய ஆவியாரால் நாம் இயக்கப்பட்டால்தான் கடவுளின் மக்கள் என்ற உன்னத நிலையை நாம் அடைகிறோம். அப்பா தந்தாய் என்ற உரிமையோடு கடவுளை அழைக்கும் தகுதியும் பெறுகின்றோம். கிறிஸ்துவ அழைப்பின் மேன்மை. கிறிஸ்துவ அழைப்பின் மேன்மையை பற்றி சொல்லும்போது பவுலடியார் அதை 3 கூறுகளாக பிரித்து உரைக்கிறார். 1, கிறிஸ்துவ அழைப்பு நமக்கு நம்பிக்கையை ஏற்படுகிறது. வாழ்க்கையை இயேசுவின் பெயரால் ஏற்கும் உறுதியான உள்ளமும் வாழ்க்கை பயன் நமக்கு கிடைக்கும் என்ற உள்ளுணர்வும் தான் அந்த நம்பிக்கை. 2ஆவதாக வளமிக்க உரிமை பேறு. இயேசு கிறிஸ்துவின் அரசில் பங்கு கொள்ளக்கூடிய தகுதியே ஆகும். இத்தகுதியை நாம் திருமுழுக்கில் பெறுகிறோம். 3, கிறிஸ்துவ அழைப்பிலே பெருமை மிக்க வல்லமையும் நமக்கு வழித்துணையாக உள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையே இந்த வல்லமை. அவர் அனைத்திற்கும் மேலானவர். அவரால் அனைத்தும் முடியும் என்ற பற்றுறுதி நமக்குள் அனைத்து வல்லமைகளையும் சிறப்பான வல்லமையாகும். இயேசுவின் வல்லமையில் நம் பங்கு. இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்குள்ள ஆழ்ந்த நம்பிக்கையே நமது வல்லமை என்பதற்கு காரணங்கள் தருகிறார் பவுலடியார். இயேசு இனி பாடுகளாலும் மரணத்தாலும் ஆட்கொள்ள மாட்டார். உலகில் அவர் வாழ்ந்தபோது அவர் அனுபவித்த மனித பலவீனங்கள், எதிர்ப்புகள் போன்றவை இனி அவரிடம் இல்லை. மாறாக உயிர்த்த அவர் விண்ணுலகில் மாட்சிமையுடன் தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்துள்ளார். அவரது மாட்சிமை நிலையானது, நமக்கு வல்லமை தரக்கூடியது. இயேசு அடைந்துள்ள வெற்றி நிலை அனைத்து வானதூத நிலைகளுக்கும் மேலானது. யூத மரபுபடி ஆழ்கடல், பூவுலகம், விண்ணுலகம் போன்ற 3 உலகங்களிலும் இயேசுவை போன்ற சிறந்தவர் யாரும் இல்லை. அனைத்திற்கும் அவரை நல்லவர் என்றும் குறிப்பாக அவர் பெயரில் திருமுழுக்கு பெற்று ஒரு கூட்டமாக விளங்கும் திரு அவைக்கு அவரே தலைவர். திரு அவையில் இயேசு. பவுலடியாரின் தலை சிறந்த போதனைகளில் ஒன்று அவர் திரு அவையை இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றுபடுத்தும் உயர்ந்த கருத்துத்தான். திரு அவையை துன்புறுத்தி வந்த பவுலடியார் தமஸ்கு செல்லும் வழியில் மனம் திரும்பி, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். நீ துன்புறுத்தும் இயேசு தான் நான் என்று இயேசு பதிலளித்தார். இப்பகுதியில் இயேசுவும் திரு அவையும் ஒன்றாகிவிட்டதை உணர்கின்றோம். நற்செய்தி
மத்தேயு 28 இறை வாக்கியங்கள் 16 முதல் 20 முடிய. இயேசு விண்ணகம் ஏறிய நாளன்று அவர் விட்டு சென்ற இறுதி சொற்கள் மத்தேயு நற்செய்தி நின்று வாசகமாக தரப்பட்டுள்ளன. இவ்வாசகம் வழி இயேசுவின் அதிகாரம், அவர் கொடுத்த கட்டளை, அவர் விட்டு சென்ற வாக்குறுதி முதலியன வெளிப்படுகின்றன. இயேசுவின் அதிகாரம். உயிர்த்த இயேசுவுக்கு உலகனைத்தும் உரிமையாகின்றது. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும். திருவெளிப்பாடு 12:10. மணமகன் அனைவர் மீதும் நீர் அவருக்கு அதிகாரம் அளித்திருக்கிறீர். யோவான் 17:2 என்ற சொற்கள் வழி உயிர்த்த இயேசுவின் தலைமை விளங்குகிறது. ஆம், விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் படைத்து யோவான் 1:1-2, கொலோசியர் 1:15 காத்து ஆண்டு நடத்தி வரும் இயேசுவை ஏத்துவோம், போற்றுவோம். இயேசுவே உம்மிடமிருந்தே எல்லாம், உம் வழியை எல்லாம், உமக்கே எல்லாம் என்று கூறுவோம். என்மேல் இயேசு கொண்டுள்ள அதிகாரம் என் வாழ்வுக்கு அடிப்படையாகி என்னை வழி நடத்துகிறதா? இயேசுவின் கட்டளை. அதிகாரம் உள்ள இடத்தில் கட்டளைகளும் உண்டு. எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் 28:19 என்பதே இக்கட்டளை. இது நம் அனைவருக்கும், குருக்கள், கன்னியர், துறவியருக்கு மட்டுமல்ல கொடுக்கப்பட்டுள்ள பணி. இப்பணி உலகளாவியது. அனைத்து மக்களும் அவரது சீடராக வேண்டும், திருமுழுக்கு பெற வேண்டும் என்று மத்தேயு தன் திரு அவைக்கு எழுதியது உண்மை எனினும், முதலாக நாம் செய்ய வேண்டியது நமது சொல் செயல் வழி அனைத்து மக்களுக்கும் அவரை பறை அறிவிக்க வேண்டும். சீடனின் கடமை சீடர்களை சேர்ப்பது. கிறிஸ்துவ மறையில் பிறர் சேராவிட்டாலும் பிறருக்கு நாம் திருமுழுக்கு அளிக்க இயலாது போயினும் நமது வாழ்வில் சீடத்துவ சாட்சியம் இன்றியமையாதது. நமது குடும்பத்திலே, தொழில் அகங்களிலே, வீதிகளிலே, சந்தைகளிலே, பள்ளிகளிலே நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அவர் மதிப்பீடுகளை ஏற்று வாழ்பவர்கள் என்பதை பிறர் அறிய வேண்டும். போய் சீடராக்கும் முன் இருந்து சீடராகுவோம். இவ்வாழ்வு சாட்சிய பணி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை என்பதை உணர்கிறோமா? மேலும் நம்மால் கூடிய மட்டும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை போதித்து அம்மதிப்பீடுகள் ஊரிலும் உலகிலும் செயல்பட நமது பங்கை ஏற்கிறோமா? இயேசுவின் வாக்குறுதி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருகிறேன். யோவான் 14:18 என்பது இயேசுவின் வாக்குறுதி. உலக முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன். மத்தேயு 24:20 என்ற இயேசுவின் சொற்கள் நமக்கு என்றும் உறுதுணையாய் இருக்க வேண்டும். அவர் அனுப்பிய துணையாளர் தேவ ஆவியார் வழி அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். யோவான் 14:26, 15:26. இயேசு இம்மானுவேல், கடவுள். இதன் பொருள் கடவுள் நம்மோடு என்பது. யாமிருக்க பயமேது என்று இயேசு எந்நேரமும் நம்மிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே தவறாத அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து நம் சாட்சிய பணியை தொடர்வோம். நம்மால் தனித்து ஒன்றும் செய்ய இயலாது. நம்மோடு அவர் சேர்ந்திருப்பதால் அனைத்தும் நம்மால் கூடும். ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற நாளில் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென்.